ஹாய், வெல்கம் டு வசந்தா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மாம்பழ ரவா கேசரி பண்ண போறோம். எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு மாம்பழ சீசன். இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம ரவா கேசரி செய்ய போறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். நான் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்த பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதை எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இது ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய். பாருங்கள், இந்த நெய் நானே காய்ச்சினேன், நேற்று தான் காய்ச்சினேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. வீட்டு நெய், வீட்டிலே வெண்ணெய் வச்சு கடைஞ்ச நெய், சுத்தமான நெய். இந்த நெய் வச்சுக்க போகிறோம். தோலை நல்லா அப்படி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், நல்ல பழமாக இருக்குது. பழம் நீங்கள் வாங்கையில் நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க, நல்லா ஸ்வீட்டான பழமாகவும் எடுத்துக்கோங்க. நான் ரவா கேசரிக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 1க்கு 1 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். மீதி ஸ்வீட் இந்த பழத்தோட டேஸ்ட்டு. அதனால் மாம்பழம் 1 கப் வச்சுக்க போகிறேன் நான். மாம்பழத்துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். கூழ் மாதிரி அரைச்சிடணும். நல்லா பழத்தை பார்க்கலே தெரியும் உங்களுக்கு, நல்ல பழம், ஜூஸியான பழம். பாருங்கள், இங்கே கட் பண்ணாலே எப்படி வருது பாருங்கள். இப்போ மாம்பழத்தை அரைச்சி நல்லா கூழ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு கேசரியும் இந்த கலரில் தான் கிடைக்கும். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற விட்டாச்சு. ரெடி. பாருங்க, நெய் செம்ம வாசம். வீட்டு நெய் இல்லை, எங்கள் வீட்டில் இந்த நெய் இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு கூட வராது 1 லிட்ரு. எல்லாம் இப்போ ஏதாவது ஸ்வீட்டு சாப்பாட்டுக்கு போட்டு எல்லாம் காலி பண்ணிடுவேன் நெய் இருந்ததுன்னா. இதில் ரவை போட்டு வறுத்துக்க போகிறோம். நல்லா காஞ்சிடுச்சு, இதில் வறுத்துக்கோங்க. நான் ரவை வறுக்கையில் நெய் ஜாஸ்தி போட்டு வறுக்கணும். அப்போ தான் அது நல்லா பொல பொலன்னு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கேசரி அவ்வளோ நல்லா இருக்கும், பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இந்த வறுக்கிற ரவையில் தான் நெய் ஜாஸ்தி போடுறோம். நான் நிறைய அந்த ரவை பொரியுது பாருங்கள், நெய்யில் அப்படியே நெய் நிறைய போட்டிருக்கேன். நிறைய நெய் போட்டோம்னா தான் கேசரி டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரவைக்கு எவ்வளோ நெய் ஊற்றுவீங்களோ அது ஃபுல்லாமே இதில் ஊற்றி வறுத்துடலாம். அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கிளற இதில் இருக்கிற நெய் வெளியில் நல்லா வரும். பாருங்க, போதும், இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம தண்ணி காய வச்சுக்குவோம். நல்ல வாசம் வந்துருச்சு. ரவையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பொரிஞ்சு நல்லா வெள்ளை வெள்ளையாக. ஏற்கனவே ரோஸ்டர் ரவா தான், நம்ம அதையும் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு எல்லோரும் 3 கப்பு தான் ஊற்றுவாங்க. ஆனால் நான் 3.5 கப்பு தான் ரவைக்கு தண்ணி வைப்பேன். இது 3ங்கிறது தான் எல்லாத்தோட கணக்கு. ஆனால் நான் எப்போதுமே ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். இப்போ அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்குவோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அடுப்பை சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை போட போகிறோம். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கட்டிப்படாமல் இருக்கணும். மெயின் அதுதான்.
ஏன்னா நெய் நிறைய போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து பொத்து பொத்துன்னு உழுவும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர கிண்டிக்கோங்க. இதில் இருக்கலாம் சுத்தமாக வலிச்சு போட்டுருவோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் நெய் தானே, சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. எல்லாம் வேணும். உங்களுக்கு தெரியுமே, இந்த நெய் மிதக்குது பாருங்கள். நான் ஊற்றின நெய்யெல்லாம் இந்த ஓரத்தில் இங்கே பாருங்கள், எல்லோ கலராக மிதக்குது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் வந்து ஹையில் வச்சுருக்கேன். நல்லா பபிள்ஸாக பார்க்க அழகாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள். அதுக்குன்னு ரொம்ப குனிஞ்சு பார்த்துடாதீங்க, மூஞ்சியில் விழுந்தோம், ஃபேஸெல்லாம் தெரிச்சிடும். இதெல்லாம் நெய் பாருங்கள், நெய் நல்லா ரவை வேகட்டும். இப்போ வந்து இந்த மாம்பழத்தை வந்து இதில் போட்டோம். செம்ம கலர், நல்ல கலராக இருக்குல்ல. இந்த கலர் எனக்கும் பிடிக்கும், மாம்பழ கலர். என்னதான் நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா கொஞ்சோண்டு, ஒரு பிஞ்சு கூட இல்லை பாருங்கள், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கலர் பார்த்தீங்களா, செம்ம கலரில். இங்கே பாருங்கள், இந்த ரவையெல்லாம் அப்படியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரவை அப்படியே தனித்தனியாக தெரியுது. இது மாம்பழம் ஒரு பீஸ் வந்து நசியாக வந்துடுச்சு. பரவாயில்ல, அதிலே இருக்கும். பொடி நான் வந்து சர்க்கரை போட்டு ஏலக்காயை நுணுக்கி வச்சிருக்கேன். இது சர்க்கரை தான் ஜாஸ்தி. நெய் போடுறேன். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். ஹார்ட் ஆக ஆக நம்ம வந்து நெய் விடணும், அப்போதான் வரும். நல்லா இந்த ஓரம்லாம் நெய் நிற்கிது பாருங்க, இப்படி தான் இருக்கணும். நான் இன்னும் முந்திரி வறுத்து போடுவேன், நான் அதில் வேறு நெய் இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும், நம்ம முந்திரி வறுத்து போட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாம்பழ ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக மாம்பழம் ஃப்ளேவரும் நெய்யோட ஃப்ளேவரும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.